ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ்ல. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, என்னோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் யாருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போட்டுக்கிறேன். இங்கனக்குள்ள நான் கண்ணாடி வச்சிருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஃபுட், அது காலுக்கு போற பித்த வெடிப்புக்குள்ள மருந்து, இந்த சந்தன டியூப் வந்திருக்கு அது, அதுக்கப்புறம் ப்ரஷ்ஷு, செண்டு, லோஷன், சன்ஸ்கிரீமு, வேஸ்லின், சென்ட்டு எல்லாம் வச்சுருக்கேன். இது மாமா எர்த்தோட சாக்லேட் இது மாய்ஸ்சரைசர் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம அரிசி தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படி ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அது ஒன்று. இங்கே பார்த்தீங்கன்னா இதே தான், ஃபாக் சென்ட்டு, ஃபேஸ் மார்க், கோல்டன் ஃபேஸ், இது க்ளோ கிடைக்கக்கூடியது அது, அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வச்சுருப்பேன். ஆனால் போட மாட்டேன். நெயில் பாலிஷ் இதெல்லாம் இருக்குது. இது யாருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பார்க்காதவங்களுக்காண்டி. ஸோ குட்டி ரீகேப் மாதிரி தான். ஸோ இங்கனக்குள்ளே வந்து பொட்டு மாதிரி, நான் பொட்டு செக்ஷன் மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீப்பு, இந்த ட்ராஸ் மாதிரி இருக்குது, இல்லை ஜிமிக்கி கம்மல்ஸ் இருக்குது, இதில் பேங்கிள்ஸ்லாம் இருக்குது, இது முன்தானி மெட்டி, விளக்கு தேய்க்கக்கூடியது எல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் செருப்பு ஸ்டாண்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருந்தது. சரி நம்ம என்ன பண்ணலாம், செருப்பு வச்சு பார்த்தா செட் ஆகலை. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாமே அப்படின்ட்டுக்காண்டி ஆர்கனைஸ் பண்ணேன். உங்களுக்கு எப்படி பண்ணேன்னு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என் மிஷின், தையல் மிஷின் நான் இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இந்த தையல் மிஷின் இருக்கனால ஃபஸ்ட்டு ரோவில் வந்து தையல் மிஷின் சம்மந்தமாக வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொக்கி மட்டுறது, அதுக்கப்புறம் மிஷினுக்குள்ளே ஊசி அது வச்சுருக்கிறேன். ஆயில் அப்பப்போ மிஷினுக்கு எண்ணெய் ஊற்றணும். இன்ச் டேப்பு 2 வச்சுருக்கிறேன். எப்போ தேவைப்படுது பென்சில் அது ஒன்று, அப்புறம் சிசர், சாப்பீஸு, அப்புறம் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வச்சுருக்கிறேன். எதுவும் டைட் பண்ணால் டைட் பண்ணிக்கலான்னுக்காண்டி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து பாக்ஸ் கிடைக்கும் தெரியுமா. அது என்ன பாக்ஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ்லாம் வாங்கினா பாக்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீவேலிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பேர் போட்டிருக்கேன். இந்த தையல் மிஷினுக்குள்ள ஜாமான்லாம் ஃபர்ஸ்ட் ரோல் வச்சுருக்கிறேன். பாபின் கேஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாபின் கேஸ், பாபின் இது இருக்கும், அதெல்லாம் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே ஒரு சாப்பீஸ் போட்டிருப்பேன், ஏன்னா சாப்பீஸ் திடீர்னு காணாமல் போயிடும். ஸோ அதனால் இதில் பாபின்ஸ் வச்சுருப்பேன். ஏன்னா இது வந்து நூல் சிக்கும் பார்த்தீங்களா, அதை தனியாக போட்டு வச்சுட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்புறம் நம்ம ப்ளவுஸ் தைக்கக்கூடிய பின்ஸ், சைடில் குத்தக்கூடிய பின்ஸ் எல்லாமே வச்சுருப்பேன். ஸோ இது பாபின் கேஸ். இந்த ரெண்டும் மேல் செல்ஃப் மேலே இது ட்ரேயில் இருக்கும். இதுக்கு அடுத்த ரோவில் பார்த்தீங்கன்னா கேர் பின், சேஃப்டி பின் வச்சுருக்கிறேன். ஸோ இதில் கேர் பின்னு, சேஃப்டி பின்னு இதெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா கேர் பின், சேஃப்டி பின்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் வாங்கி இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணும்போது அழகாக இருக்குது பார்க்கவே. இது கேட்ச் கிளிப்ஸ். கேட்ச் கிளிப்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறதுக்குன்னா, நம்ம குளிச்சோடனே ஒரு கிளிப் போடுவோம், அதனால் இதை கேட்ச் கிளிப்ஸ்லாம் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். இது அழகாக இருக்கும். ஸோ கேட்ச் கிளிப்ஸ்லாம் இதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் பேங்கிள்ஸ் பார்ட் 1 போட்டிருக்கீங்களா. இது என்ன பார்ட் 1 பார்த்தீங்கன்னா, நான் இது மெயினாக அடிக்கடி போடுற வேலையில் எதாவது முக்கியமான ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் போடக்கூடிய பேங்கிள்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் யூனிக் கலெக்ஷன்ஸ், என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் எனக்கு இது மீஷோவில் வாங்கினேன். இது எங்கள் ஊர் அசோகா பக்கத்தில் கடை போட்டிருக்காங்க, அங்கே வாங்கினேன். ஸோ சூப்பராக இருக்குது பேங்கிள்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது செட் பேங்கிள்ஸ். செட் பேங்கிள்ஸ் எதுக்குன்னா, இந்த 2 வளையலுக்கு நடுவில் போடுறதுக்கு மாதிரி அது நல்லாயிருக்கும், கோல்டு கலரு. இது எப்போனாலும் எதுக்குனாலும் போட்டுக்கலாம், எந்த சாரீ கலெக்ஷன்ஸ்னாலும் இப்படி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் இது. அழகாக இருக்கா. ஃபஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா தையல் மிஷினுக்குள்ள ஜாமான்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் இதில் கேர்பின் இது இருக்குது. இதில் வந்து கேட்ச் கிளிப் இருக்குது. இது ஃபங்க்ஷனுக்குள்ளே போடக்கூடிய வளையல். இது செட் பேங்கிள்ஸ் இருக்குது. இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஆரி ஒர்க்கு த்ரெட் வச்சுருக்கிறேன், ஆரி ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க் இருக்குது. இது தனித்தனியாக நம்ம டப்பாவில் போட்டு வச்சுன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பின்னு, ஆரி ஒர்க்கு த்ரெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஊசி, ஒரு சிசர் இதுக்குள்ளேயும் கிடக்கும். ஸோ எப்போவுமே அதில் ஒரு சிசர் நமக்கு எதுக்கு தேவையோ அதுக்கு தேவையான சிசரை போட்டு வச்சுக்கோங்க. இது பீட்ஸ் ஒர்க்கு, பீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். பாசி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. கொஞ்சம் ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இடையில, இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் பீடு, கட் பீடு எல்லாமே இருக்கும். ஸோ இல்லாதுன்னு எதுவும் இருக்காது, எல்லாமே இருக்கும். ஸோ இது அப்படி இப்போ இது மட்டும் ஒயிட் பாக்ஸ் இருக்குது. இது சீக்கிரம் ஒரு பிளாக் பாக்ஸ் நூடுல்ஸ் வாங்க வேண்டியதான். நூடுல்ஸ் வாங்கி இதை போட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெஹந்தி, அப்புறம் சங்கரிக்குள்ளே பேங்கிள்ஸ் எப்படின்னு போட்டிருப்பேன். இது சங்கரிக்குள்ளது வளையல். ஸோ என் பொண்ணுக்குள்ளே தான். இதில் மெஹந்தி இருக்குது பார்த்தீங்களா. இதில் அவளுக்குள்ள வளையல் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ள வளையல் கலெக்ஷன்ஸ், இது அவளுக்குள்ளது.
எப்போவுமே சும்மா போர் அடிச்சா கூட நான் மெஹந்தி போட்டு கிரிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு மெஹந்தி போட தெரியாது, இருந்தாலும் நான் மெஹந்தி அவ்வளோ கோன் வாங்கி வச்சிருப்பேன். நான் கிரிக்கிட்டே இருப்பேன் கையில் என்ன பார்த்தாலும். ஸோ மெஹந்தி அப்புறம் சங்கடிக்கல பேங்கிள்ஸ். இது பேங்கிள் பார்ட் 2 அப்படின்னு போட்டிருக்கேன். பேங்கிள் பார்ட் 2னா இது எங்கேயாவது இந்த பால் காய்ச்சி வீடு, பிறந்தநாள் வீடு அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போடக்கூடாது. இது பாருங்கள், இது பால் காய்ச்சி இந்த மாதிரி ஃபங்க்ஷன், அது கல்யாண வீட்டுக்கு அந்த மாதிரி போடக்கூடாது. இது பால் காய்ச்சிக்கு போட்டால் ஓகே அது அப்படின்னு விட்டுறேன். இது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஃப்ளவர். இது வந்து கடையில் தேடி தேடி கண்டுபிடிச்சி வாங்கினேன். பிளாஸ்டிக் பூ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கா. இது பிளாஸ்டிக் பூ. இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரண டப்பா தான். இந்த டப்பாவை மாற்றிடுவேன் கூட சீக்கிரம். மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதில் வந்து செண்டு, லிப் பாமு இந்த மாதிரி இருக்கும். இதோட ஃபேவரட்ஸ்லாம் இருக்கும் இதில் சிலது. ஓகேவா. இதில் 2 கம்மல் வேறு இருக்குது. இதில் தாங்க இது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வளையல் வச்சு செட் வச்சுருப்பேன். அவ்வளோதான். இது இந்த ரோவில் வைக்கணும். அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையே இல்லை. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இதில் வந்து ஸ்டிக்கர் போட்டு. இது எதுக்கு வாங்கினேன்னா பிளாக் கலர் கேரளா சாரி கட்டுறதும் போது வாங்கினது பிளாக் கலர் இது. ஸோ இது வந்து பாசி இண்டிபெண்டன்ட் டேஸ்க்கு டான்ஸ் ஆடுறதுக்கும் போது பாசி வாங்கினேன் என் பொண்ணு. ஸோ அந்த பாசி இந்த போட்டு இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறேன். ஸோ இது இந்த ட்ரேயில் வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஹார்பன் பேப்பர் வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க என்னோட ஆர்கனைசேஷன். இந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா டக்குனு ஓப்பன் பண்ணதுக்கு நல்லாயிருக்கும். என்னென்ன இருக்குன்னு இப்படி மேல்டாப்லேயே பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா கேட்ச் கிளிப்பிங் இருக்கா, டக்குன்னு நமக்கு இதான் எது தேவை ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பேங்கிள்ஸ் நான் எப்போவுமே ஃபங்க்ஷன் போட்டு போனாலும் அது ஃபஸ்ட் ரோல் வச்சுருக்கேன். இது ஆரி பீட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மெஹந்தி, அதுக்கப்புறம் சங்கரிக்குள்ள வளையல், பிளாஸ்டிக் ஃப்ளவரு, பேங்கிள்ஸ் பார்ட் 2 இதெல்லாம் வச்சு நான் வந்து செருப்பு ஸ்டாண்டே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி வச்சுட்டேன். இந்த செக்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இது என்னோட எனக்கு ரொம்ப நாள் ஆசை ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணும்னு. ஸோ அதை வாங்க முடியாதுன்னா நம்ம இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஃபேமிலி தானே. ஸோ நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. செருப்பு ஸ்டாண்டை வந்து நம்ம ட்ரே அடிக்க வச்சு இந்த ட்ரே ஃபுல்லாக பிளாக் பாக்ஸாக அடிக்க வைப்பேன். இந்த ஒயிட் பாக்ஸை தூக்கிட்டு பிளாக் பாக்ஸ் வச்சுருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.